தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உடவர்களோடும் அதிகமாக இருப்பதாக. நாங்கள் இன்று தவக்காலத்தில் முதலாவது வாரத்தில் திங்கட்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இந்த நாளிலே திருப்பாடலாசிரிய வார்த்தைகளோடு நாங்கள் உள்நுழைவோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இந்த தவக்காலத்திலே எல்லோருமே இறை வார்த்தையின் மூலமாக இவர்களுடைய வழியிலே செல்லும். குடும்பங்களாக, சமூகங்களாக, குடும்பங்களாக, பங்கு சமூகமாக ஒன்றிணைந்து இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக, அந்த இறை வார்த்தையிலே என்னுடைய வாழ்வை வாழ்வர்களாகவும் நாங்கள் மாற்றம் பெறுவோம். இந்த தவக்காலத்திலே கூடிய அளவு நாங்கள் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கூடிய அளவு இறை வார்த்தையை வாசிப்போம். இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்க ஆண்டவருடைய அருள் வளங்களை பெற்றுக்கொண்டு அவரோடு அவர்களை நாங்கள் ஒன்றிணைக்கப்படுகின்றோம். அன்னை மரியா, இதோ ஆண்டவருடைய அடிமை ஒரு சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று இந்த அன்னை ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிபணிந்தார். அதே போல் அவக்காலத்திலே நாங்கள் இறை வார்த்தையை வாசிக்கவும், சிந்திக்கவும், தியானிக்கவும், அதிலே எங்களுடைய உயிரோட்டத்தில் நாங்கள் வாழவும் நாங்கள் பிரயாசப்படுவோம். இறை வார்த்தை எங்களுக்கு வாழ்வு தருகின்றது. அந்த வாழ்வு எங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வாழ்வாக மாற்றமடைகின்றது. உயிர் தரும் ஆவியை கொடுக்கின்றது. ஆகவேதான் தவக்காலத்திலே நாங்கள் தவ முயற்சிகளில் ஒன்றாக இறை வார்த்தையை கையில் எடுக்கவும், அவற்றை வாசிக்கவும், அவற்றோடு உடைய வாழ்க்கையை வாழவும் பிரயாசம். அன்னையின் மூலமாக வார்த்தையிலே வாழ்க்கைகளாக எல்லாம் இறைவன் தந்தை, மகன், ஆகிய அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.